வணக்கம். 3 செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். இந்திய சுதந்திர தினம் கோலாகல கொண்டாட்டம். அணிவகுப்பை பார்வையிட்ட முதல்வர் ரங்கசாமி காவலர்கள் மாணவர்களுக்கு விருது வழங்கல். வீராம்பட்டினத்தில் செங்கழு நீராமன் தேரோட்டம். முதல்வர் ரங்கசாமி வடம் பிடித்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று உற்சாகம். புதுவை ஆசிரமத்தில் அரவிந்தர் பிறந்த தினம் கூட்டு பிரார்த்தனையில் நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை உப்பளத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி சிறப்பாக பணியாற்றிய போலீசார் மற்றும் என்சிசி மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை அரசு சார்பில் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இந்திய சுதந்திர தின விழா வெள்ளிக்கிழமை காலை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அங்கு நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். இதன் பின்னர் அவர் சிறப்பாக பணியாற்றிய போலீசார், தீயணைப்பு படையினர், NSS மற்றும் NCC மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து போலீசார், ஊர்காவல் படையினர், தீயணைப்பு துறையினர், முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவரின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. இதன் பின்னர் மாணவ மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், துணை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன், கார்த்திகேயன், வாரிய தலைவர்கள், தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி, IG, சீனியர் SPக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதோ எங்கள் மாணவர் படையும் வருகிறார்கள். தேசிய மாணவர் படையின் முதுநிலை தரைப்படை பிரிவு ஆண்கள். அணிவகுப்பில் அடுத்து அரங்கை நோக்கி அணிவகுப்பு செல்பவர்கள் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள். பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இதோ அரங்கில் அணிவகுப்பில் அடுத்ததாக நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள். அணிவகுப்பில் அவர்களை பெண்மையை பால் போன்று பாடிய பாரதியின் பெயர் தாங்கிய அரசு பெண்கள் அவர்களை தொடர்ந்து அணிவகுத்து வருபவர்கள் சின்னந்தா அரசு பெண்கள் பள்ளி மாணவிகள். காவல்துறையின் போக்குவரத்து பிரிவினை தொடர்ந்து அணிவகுப்பில் அடுத்து
புதுவை அருகே உள்ள வீராம்பட்டினம் செங்கழு நீரம்மன் கோவில் தேரோட்டத்தினை முதல்வர் ரங்கசாமி வடம்பிடித்து துவக்கி வைத்தார். இதில் அமைச்சர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அருகே உள்ள வீராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற செங்கழு நீரம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆடி மாதம் நடைபெறும் தேரோட்டம் சிறப்பு வாய்ந்தது என்பதால் ஆடிப்பெருக்கு விழா கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு நடைபெற்றது. இதனை முதல்வர் ரங்கசாமி வடபிடித்து துவக்கி வைத்தார். இதில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சேர்மன்கள் சுரேஷ், பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு தேரினை வடபிடித்து துவக்கி வைத்தனர். இந்திய சுதந்திர தினம் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதால் சிறுவர்கள், பெண்கள் என பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம்பிடித்தனர். விழாவினையொட்டி இரவு 10 மணி வரை கூட்டம் அலமோதியதால் ஊரக எஸ்பி தெய்வசிகாமணி தலைமையில் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். படமா தேரா உள்ள உங்க மிஸ்லாம் பாருங்க. புதுவையில் மகான் அரவிந்தரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டதுடன் பக்தர்கள் தரிசனத்திற்காக அவர் பயன்படுத்திய அறை திறக்கப்பட்டது. புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் மகான் அரவிந்தரின் 142வது பிறந்த தினம் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி வெள்ளிக்கிழமை காலை முதல் மாலை வரை கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. பக்தர்கள் தரிசனத்திற்காக மகான் அரவிந்தர் பயன்படுத்திய அறை காலையிலிருந்து மாலை வரை திறந்து வைக்கப்பட்டது. இதனை பார்வையிடவும் கூட்டு தியானத்திலும் பங்கேற்கும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆசிரம நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவையில் சட்டசபை மற்றும் காங்கிரஸ் அலுவலகங்களில் இந்திய சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுவை சட்டசபையில் இந்திய சுதந்திர தின விழா வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டசபை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்தார். முன்னதாக அவர் காவலரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதில் சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை காங்கிரஸ் அலுவலகத்தில் இந்திய சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சுதந்திர தின விழாவினையொட்டி தலைவர்களின் படங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற கொலை வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி முத்திரையர் பாளையம் காந்தி திருநல்லூரை சேர்ந்தவர் தினேஷ், தாதா மணிகண்டன் கூட்டாளி. அதே பகுதியை சேர்ந்த ராஜேஷ் இருவரும் நண்பர்கள். நேற்று முன்தினம் இரவு மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் மது அருந்திய போது 3 பைக்குகளில் வந்த கும்பல் இருவரையும் சராமாரியாக அரிவாளால் வெட்டி கொலை செய்தது. இதையடுத்து எஸ்பி பைரவசாமி உத்தரவின் பேரில் குற்றவாளியை அடையாளம் காணவும் அவர்களை கைது செய்யவும் தெற்கு STF உள்ளிட்ட 3 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் புதுவை மட்டுமன்றி தமிழக பகுதிக்கும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். முதல் கட்ட விசாரணையில் இரட்டை கொலையில் காந்தி திருநல்லூரை சேர்ந்த வழிப்பறி கொள்ளையன் தமிழரசனுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அவனை பிடிக்க தனிப்படை போலீசார் புதுவை தமிழக பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது ஓர் இடத்தில் பதுங்கியிருந்த தமிழரசனை சுற்றி வளைத்து மேட்டுப்பாளையம் SP அலுவலகத்துக்கு கொண்டு வந்தனர். அங்கு நடத்திய விசாரணையில் இந்த கொலையில் அவனது நண்பர்கள் விநாயகம், விமல், கார்த்திக் மற்றும் பலர் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. தமிழரசனை வைத்து மற்ற 3 பேரையும் போலீசார் பொறி வைத்து பிடித்தனர். போலீசில் சிக்கிய 4 பேரிடம் போலீசார் தனித்தனியாக அதிரடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
அன்னை ஆலய திருவிழா கோலாகல கொண்டாட்டம். திருப்பலி தேர்பவனியில் கிறிஸ்துவர்கள் பங்கேற்பு. சுருக்கு வலையால் மீன் வளத்திற்கு ஆபத்து. வாழ்வாதாரத்தை பாதுகாக்க புதுவை அரசு தடை செய்ய வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை நகராட்சி மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கடற்கரை சாலையில் ஒட்டிய மத்திய கலால் துறை மற்றும் சேவை வாரிக்கான அலுவலகத்தில் சுதந்திர தின விழா வெள்ளிக்கிழமை காலை கொண்டாடப்பட்டது. இதில் ஆணையர் நிரஞ்சன் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். அப்போது கலால் துறை ஊழியர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதேபோல் புதுவை நகராட்சி அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. ஆணையர் ராஜமாணிக்கம் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இவ்விழாவில் நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ராமகிருஷ்ணா வித்யாலய மேல்நிலை பள்ளியில் இந்திய சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி துணை முதல்வர் சுந்தரமூர்த்தி வரவேற்க மத்திய அரிமா சங்க தலைவர் தியாகராஜன் தேசிய கொடியேற்றினார். சண்முக சுந்தரம் தலைமை தாங்க ராமகிருஷ்ணா சேவா சங்க தலைவர் ராமகிருஷ்ண சிங், பள்ளி தாளாளர் கணேசன் மற்றும் அரிமா சங்கத்தினர் மாணவ மாணவியர் பங்கேற்றனர். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஆணையர் சீதாராமன் தேசிய கொடியேற்றி மாணவ மாணவியருக்கு எழுதுபொருட்கள் வழங்கினார். இதில் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் மக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற இந்திய சுதந்திர தின விழாவில் பள்ளி நிறுவனர் ராமசிவராஜன் தலைமை தாங்கி கொடியேற்றி வைத்தார். பள்ளி முதல்வர் அஞ்சலாட்சி குத்துவிளக்கேற்றி அஞ்சலி செலுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதேபோன்று வில்லியனூர் அரசு ஆண்கள் துவக்க பள்ளியில் சுதந்திர தின விழா தலைமை ஆசிரியர் தண்டமாடி தலைமையில் நடைபெற்றது. ராமலிங்கம் தேசிய கொடியேற்றி வைக்க இதில் முன்னாள் மாணவர் பேரவை உறுப்பினர்கள், ஆசிரிய ஆசைகள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க தொழில் பூங்காக்களை திறக்க வேண்டும் என வில்லியனூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வில்லியனூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் நாகராஜன் தலைமை தாங்க பசு பாதுகாப்பு தலைவர் பெருமான் முன்னிலை வகித்தார். வில்லியனூர் தொகுதி அமைப்பாளர் பழனிசாமி வரவேற்புரையாற்ற மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன், பொதுச் செயலாளர் சாமிநாதன், துணைத் தலைவர் பரந்தாமன், மாவட்ட பொதுச் செயலாளர் மோகன்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வில்லியனூர் புதுவைக்கு அடுத்தபடியாக பெரிய நகரமாக மாறி வருவதால் மூர்த்தி நகரில் உள்ள காலி இடத்தை சரி செய்து பஸ் நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் நுகர்வோரை அலைக்கழிக்காமல் மின்கட்டணம் வசூல் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வில்லியனூர் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருவதால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க தொழில் பூங்காக்களை உருவாக்க வேண்டும் என்றும் கரும்புக்கு வழங்க வேண்டிய பாக்கி தொகை, நெல்லுக்குரிய உதவித்தொகை போன்றவற்றை வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவினையொட்டி நடைபெற்ற திருப்பலியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
புதுவை நெல்லித்தோப்பில் அமைந்துள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கொடியேற்றத்துடன் துவங்கியது. நவ நாட்களில் தினமும் திருப்பலி, மறையுரை, சிறிய தேர்பவனி, அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிர் போன்றவை நடைபெற்று வந்தன. இந்நிலையில் ஆண்டு பெருவிழா வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுவை பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் கூட்டு திருப்பலிக்கு பின்னர் பிற்பகலில் பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக மாலையில் நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கடல் பகுதியில் தடை விதிக்கப்பட்ட சுருக்கு வலைகள் பயன்படுத்தப்பட்டு வருவதால் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்டுமர மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மற்றும் தமிழக கடல் பகுதியில் மீன் இனப்பெருக்கத்தை முற்றிலும் பாதிக்கும் சுருக்கு வலைகளை பயன்படுத்தக்கூடாது என அரசு தடை விதித்துள்ளது. இந்த வலையில் மீன் குஞ்சுகள் அனைத்தும் சிக்கும் என்ற நிலை காரணமாக அரசு சுருக்கு வலைகளை பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் ராமேஸ்வரம் பகுதியில் இதுபோன்ற சுருக்கு வலையை பயன்படுத்திய மீனவர்களின் வலைகள், படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் புதுவையில் இதுபோன்ற நடவடிக்கை எதுவும் இல்லை. இதனால் கரையோர பகுதியில் விசைப்படகு மற்றும் படகு மீனவர்கள் சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்றனர். இதனால் கரையோர மீன்களை நம்பி பிழைப்பு நடத்தும் கட்டுமர மீனவர்கள் சுருக்கு வலைகளை பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிற்பி ஜெயராமனின் கோடுகள் ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார். புதுச்சேரி அரிக்கமேடு ஆர்ட் அகாடமி மற்றும் வண்ண அருவி ஓவிய கூடம் இணைந்து சிற்பி ஜெயராமனின் கோடுகள் ஓவிய கண்காட்சி மற்றும் 3 நாள் இலவச கோட்டோவிய பயிற்சி பட்டறையை வண்ண அருவி ஓவிய கூடத்தில் நடத்தியது. தொடக்க விழாவில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கண்காட்சியை தொடங்கி வைத்தார். பள்ளி கல்வி இயக்குனர் வல்லவன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். பாரதியார் பல்கலைக்கூட ஓவிய பேராசிரியர் மதியழகன் மற்றும் புதுவை புதிய தூரிகள் நிறுவனர் ஓவியர் அன்பழகன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். முன்னதாக அரிக்கமேடு ஆர்ட் அகாடமியின் தலைவர் ஓவியர் கந்தப்பன் வரவேற்றார். இறுதியில் வண்ண அருவி ஓவிய கூடத்தின் இயக்குனர் ஓவியர் ராஜேஷ் நன்றி கூறினார். 3 நாள் நடைபெறும் பயிற்சி பட்டறையில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் பங்கேற்கின்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரிக்கமேடு ஆர்ட் அகாடமி செயலாளர் சுகுமாரன் மற்றும் வண்ண அருவி கலைக்கூடத்தின் இயக்குனர் மணிமாறன் ஆகியோர் செய்திருந்தனர். இந்திய சுதந்திர தினம் மற்றும் புதுவை சுதந்திர தினம் காரணமாக புதுவையில் முக்கிய அலுவலகங்கள் மற்றும் தலைவர்களின் சிலைகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இந்திய சுதந்திர தினம் புதுவையில் வெள்ளிக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்து புதுவை விடுதலையான தினம் சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்ததால் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்தது. இந்திய சுதந்திர தினம் மற்றும் புதுவை சுதந்திர தினம் காரணமாக ராஜ்நிவாஸ், சட்டசபை, தலைமை செயலகம், நகரமன்றம் மற்றும் புதுவையில் உள்ள அனைத்து தலைவர்களும் சிலைகளும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இவைகளை காண பொதுமக்கள் ஆர்வம் காட்டினர். இன்றைய தங்கம், வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். இந்திய சுதந்திர தினம் கோலாகல கொண்டாட்டம். அணிவகுப்பை பார்வையிட்ட முதல்வர் ரங்கசாமி காவலர்கள் மாணவர்களுக்கு விருது வழங்கல். வீராம்பட்டினத்தில் செங்கழு நீராமன் தேரோட்டம். முதல்வர் ரங்கசாமி வடம் பிடித்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று உற்சாகம். புதுவை ஆசிரமத்தில் அரவிந்தர் பிறந்த தினம் கூட்டு பிரார்த்தனையில் நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.